அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி யஸ்ஸிர் வ லா துஅஸ்ஸிர். இன் உரீது லில் இஸ்லாஹ் மஸ்ததஅது மா தௌஃபீகி இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி. அளவில்லா கருணையாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அன்புக்குரிய நெருங்கிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய அண்டை வீட்டுக்காரிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்தினார்கள் என்கிற செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய அண்டை வீட்டுக்காரிடத்தில் சிறந்த ஒரு உறவை பாராட்டக்கூடியவராக இருந்திருக்கிறார். அண்டை வீட்டுக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி, அதை நாம் இங்கே கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய அண்டை வீட்டுக்காரர்கள் முஸ்லீமாக இருக்கிற போது மட்டும்தான் நல்ல விதமாக நடந்து கொண்டார்கள் இல்லை, முஸ்லீம் அல்லாத அண்டை வீட்டுக்காரிடத்திலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அழகான முறையில் நடந்து கொண்டிருக்கிறார். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்டை வீட்டுக்காரர் ஒருத்தர் ஒரு பார்சி இனத்தை சார்ந்த ஒருவர் இருந்திருக்கிறார். அவர் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி அவர்களை விருந்துக்கு அழைக்கிறார். முதல் முறை அவர் விருந்துக்கு அழைக்கிற போது என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களை, ஏன்னா அவர் நல்ல விதமாக சமையல் செய்வாங்க, அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய உணவு சிறந்ததாக இருக்கும் என்று என்ன செய்கிறாங்க, அந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அனசர் தான் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு ஒரு பார்சிகத்தை சார்ந்த என்ன செய்கிறாங்க, பார்சி மொழியை பேசக்கூடிய ஒரு அண்டை வீட்டுக்காரர் இருந்தார். அவர் என்ன செஞ்சாங்க, கான தையிபில் மரக், அவர் என்ன செஞ்சாங்க, நல்ல உணவு சமைக்கக்கூடிய, குறிப்பாக என்ன செய்கிறாங்க, அந்த குழம்பை நல்ல விதமாக சமைக்கக்கூடிய அழகான முறையில் செய்யக்கூடியவராக இருந்தாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹி அவர்களுக்காக என்ன செய்கிறாங்க, ஒரு விருந்து படைக்கிறதுக்காண்டி ரசூலுல்லாஹ் அவர் என்ன செஞ்சார், உணவை செய்து அழைக்கிறார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அழைக்கிற போது தான் மட்டும் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படாமல் தன்னுடைய மனைவியும் அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காண்டி வஹாதிஹி, இவங்க வரட்டுமா அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அவரே தன்னுடைய மனைவிக்காண்டி கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாங்க, இல்லை யார சொல்லலாம் அப்படின்றாங்க. முதல் முறை அப்படி சொல்கிறாங்க, ரெண்டாவது முறை கூப்பிட்றாங்க, மூணாவது முறை என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. ஒவ்வொரு முறை என்ன செய்கிறாங்க, நான் மட்டும் இல்லை கூட என் மனைவி அழைச்சிட்டு வரேன்னு என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை சுட்டி காட்டி கேட்குறாங்க. மூன்றாவது முறை என்ன செய்கிறாங்க, அந்த நபர் என்ன செய்கிறாங்க, சரி அழைச்சிட்டு வாங்க என்று சொன்னாங்க. அப்போ அந்த அடிப்படையில் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி அவர்கள் அவரும் தம்முடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுமாக என்ன செய்கிறாங்க செல்றாங்க. எந்த அளவுக்கு சொன்னால், மூன்றாவது முறை ஓகேன்னு சொன்னால், ஃபகாமா எத்ததாஃபஆனி ஹத்தா அத்தையா மன்சிலஹு, அவருடைய வீடு வரைக்கும் என்ன செஞ்சாங்க, ஒருத்தருடைய அடிச்சுவடை பின்பற்றி கொண்டு, அதாவது ரசூலுல்லாஹி அவர்கள் நடந்து செல்ல அவருடைய அடிச்சுவடையை பின்பற்றி கொண்டு என்ன செய்கிறாங்க, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்து என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய வீட்டுக்கு போனாங்க, வீட்டில் போயிட்டு விருந்து உண்டாங்க என்ன செய்கிறாங்க. இந்த செய்தி நமக்கு சொல்லுகிறது. முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி. அப்போ இந்த செய்தி நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால், அண்டை வீட்டுக்காரர்கள் என்ன செய்கிறாங்க, நம்மளை அவருடைய வீட்டுக்கு விருந்துக்கு அழைப்பார்கள். அப்படி அழைக்கிறார்கள் என்று சொன்னால் நல்ல விதத்திலே சென்று அவருடைய வீட்டிலே விருந்து உண்ண வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி இருக்கிறார். காரணம் என்ன, இந்த விருந்து உண்பது என்பது ஒரு நல்ல ஒரு பண்பு. அத்அமித்தாம், ஒரு இஸ்லாத்தில் சிறந்த செயல் எது என்று ரசூலுல்லாஹி இடத்துல கேட்கிற போது என்ன செய்றாங்க, உணவளிப்பது என்று என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அப்போ அந்த அடிப்படையில் உணவளிப்பது என்பது நல்ல பண்பு. அதன் அடிப்படையில் அண்டை வீட்டுக்காரர்கள் பரஸ்பரம் என்ன செய்றாங்க, ஒருவருக்கு ஒரு உணவை கொடுத்துக் கொள்வது, உணவு வீட்டில் சமைத்தால் அதை என்ன செய்யறது, அண்டை வீட்டுக்கு கொடுத்து அனுப்புவது, இதெல்லாம் சிறந்த செயல் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை கடைபிடிக்கவும் செய்தார்கள். நம்ம அழைக்கிற போது இங்கே இரண்டு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஒன்று, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அழைப்பிற்கு பதில் சொல்வதற்காண்டி சென்றார்கள். செல்லுகிற போது தான் மட்டும் செல்லக்கூடாது, தன்னுடைய மனைவியும் அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காண்டி நினைச்சாங்க. மனைவிக்காண்டி அவர்கள் நினைச்சாங்க, அனுமதி கேட்டு வாங்கினார்கள். இந்த செய்தியை பதிவு செய்துவிட்டு இமாம்கள் சொல்லுகிறார்கள், இதில் முதல் முறை அவர் மறுத்ததற்கான காரணம், அவருடைய வீட்டில் உணவு குறைவாக இருந்திருக்கிறது. அதனால தான் அவர் என்ன செஞ்சாங்க, இல்லை வேண்டாம் நீங்கள் மட்டும் வாங்க என்று சொன்னாங்க என்பதை என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. அதனால தான் இரண்டு முறை அவர் என்ன செஞ்சாங்க, அழைப்பதற்கு அவர் கொஞ்சம் தயக்கம் காட்டினார். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய மனைவியாரையும் சேர்த்து அழைப்பதற்கு அவர் என்ன செஞ்சாங்க, தயக்கம் காட்டினார் என்பதை பார்க்கிறோம். ஆனால் அவரிடத்தில் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி அவர்கள் அதை கேட்டபோது அவருக்கும் அதனால என்ன செய்யறோம், அழைக்க வேண்டும் என்கிற எண்ணம் தோன்றி அழைத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இதையெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், அண்டை வீட்டுக்காரிடத்தில் இருந்து கொண்டிருக்கிற நல்லுறவு, எப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கடைபிடித்து வாழ்ந்தார்கள். அந்த நல்லுறவை நாம் இன்றைக்கு என்ன செய்யறோம், பாராட்டுகிறோமா? நாம் ஒருவேளை நம்முடைய அண்டை வீட்டுக்கார நம்மளை விருந்துக்கு அழைக்கிறான்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், பெருமையாக மறுப்போம். விருந்துக்கு அழைத்தால் அதை மறுக்கக்கூடாது என்பதான் சொன்னான். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், பெருமைக்காக வேண்டிய மறுப்போம். என்ன காரணம், பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள்ட்ட வீட்டில் போய் சாப்பிட்டேன்னு சொன்னால் நாளைக்கு எதை சொல்லுவாங்களே, சுப்ஹானல்லாஹ், என்ன சொல்ல வேண்டியிருக்குது. நமக்கு விருந்து கொடுப்பது என்பது நல்ல பண்பு என்று மார்க்கம் சொல்லி காட்டியிருக்கிறது. ஆனால் அப்படி விருந்து கொடுக்கக்கூடியவங்களும் அதை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது. விருந்து உண்டவர்கள் அவர்களுக்கு அடிச்சணும் துவா செய்து விட்டுத்தான் வர வேண்டும். அப்படித்தான் நம்முடைய உறவுகளுக்கு மத்தியிலே, அண்டை வீட்டுக்காருக்கு மத்தியிலே நம்முடைய நடப்புகள் இருக்க வேண்டும், நம்முடைய தொடர்புகள் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள், அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவர் அதற்கு சிறந்த முன்மாதிரியாகவும் இருந்திருக்கிறார் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே அன்பானவர்களே,
அண்டை வீட்டுக்காரர்கள் அவர்களுக்கான உரிமைகளை அவர்களுக்கான அந்த மதிப்புகளை கொடுத்து வாழ வேண்டும் என்பது ஒரு முஸ்லீமுடைய பண்பு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள், அப்படித்தான் அவர்களுடைய அண்டை வீட்டுக்காரோடு உறவாடி இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். எனவே நாமும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிச்சோட்டை பின்பற்றக்கூடிய நாமும் அப்படியே நடப்போம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபீக்கினை வழங்குவான என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.